பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு கூட போய் தேர்தல் அதிகாரியை பார்த்திருக்காங்க. சுதந்திரமா அதுல முயற்சி செய்ய முடியல. குறிப்பா அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு பிரச்சாரத்துக்கான அனுமதி வழங்கப்படாம இருக்கிறதாவும் குறிப்பிட்ட அதிகாரிகளை மாற்றணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில போய் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னாங்க. காவல்துறை என்ன பதில் கொடுத்திருக்கு? இன்னென்ன விதிகள் பின்பற்றப்படல, அதனால அனுமதி கொடுக்கல, வேற பாரபட்சமான முடிவு எதுவும் எடுக்கலன்னு காவல்துறையே சரியான பதில் விளக்காத்துக்கு கொடுத்திருக்கு. அவங்க கொடுத்த புகாருக்கு காவல்துறை இன்னென்ன விதிகள் படி அப்ளை பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். அந்த விதிகள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வராதனால கிடைக்கல. மற்றபடி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. நாங்கள் தாராளமாக எங்க எல்லாருக்குமே சமமாக மதித்துத்தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு காவல்துறை தெரிவிச்சிருச்சு. அப்படிதான் நடக்கும். பாஜக தேர்தலில் தமிழகத்துல வேரூன்ற கூடாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பாஜகவை எதிர்த்து இங்க பெரிய அளவுல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜக தான் ரூல் பண்றாங்க. தொடர்ந்து 3வது முறையா மத்தியில் ஆட்சியும் நடத்துறாங்க. அப்படின்னா மக்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கணும்ல. ஆனா அதுக்கு களத்தில் அப்படி நடக்கலையே சார். அதாவது ஒரு தீங்கு பரவி வருகிறது என்கிற போது அதை தடுக்கிற எதிர்க்கிற அடிப்படை தகுதி திராவிட இயக்கத்துக்குத்தான் மற்ற எல்லோரையும் விட இருக்கிறது. அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. தடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னென்ன விபரீதங்கள் இவர்களால் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. காந்தியாரையே ஒரு காந்தியார் மாதிரி ஒரு பொம்மையை வச்சு மேடையிலே சுட்டு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய கூட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. படத்திலிருந்து பெயரிலிருந்து திட்டத்தின் பெயரிலிருந்தே அண்ணல் காந்தியடிகளினுடைய பெயரை பேரை நீக்கினாங்க. இனி போற போக்க பார்த்தா ரூபா நோட்ல கூட காந்தியடிகள் படத்தை எடுக்க கூட முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு வெறி பிடித்து போய் அவர்கள் கோட்ஸே சிலையை வச்சு மாலை போடுறதும் கோட்ஸே வாழ்கன்னு சொல்றதும் இதைவிட பேர் அபாயம் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் வேறு ஆபத்து வேறொன்றும் இருக்க முடியாது. ஆகவே அதை தடுத்து எதிர்க்க வேண்டியது கடமை. அதில் திராவிட இயக்கம் இந்தியாவிலேயே தனித்து நிற்கிறது மற்ற கட்சிகளை விட. அதனால் எங்களுக்கு கடமையும் அதிகம் இருக்கிறது. எதிர்க்க முடியும். அவர்கள் மற்ற இடங்களிலே சில இடங்கள் ஊடுருவதைப் போல இங்கே ஊடுருவ விடாமல் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திராவிட இயக்கத்தோட தான் பாஜக இப்போ அதிமுக அப்படின்றத பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த அதிமுகவுக்கும் இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு முடிவு இருக்கும். நிச்சயமா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திராவிட மாடல் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தொடரும். அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் எல்லாமே தமிழகத்துக்கு முகாமிட போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு. முகாமிடட்டும், சுற்றி சுற்றி வரட்டும். நரேந்திர மோடி இன்னும் எத்தனை கூட்டங்களில் வேண்டுமானாலும் பேசி பார்க்கட்டும். ஆனால் அவர் முயற்சி படுதோல்வி அடையும். அவர் நினைக்கிற மாதிரி இங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் தெரியும், ஓஹோ தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலங்க நுழைய முடியலன்னு பிறகு உணர்வார் அவர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.